Hi friends, welcome to my channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா BGTRP Zoology Unit 5ல பேஸ் மேக்கர் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, தென் வந்து BGTRB எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, தென் வந்து UG and BG லெவல் zoology ஸ்டடி பண்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கார்டியாக் ரிதம் அப்படினா என்ன அப்படினா நம்ம வந்து ஹார்ட் பீட்டை தான் கார்டியாக் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கார்டியாக் ரிதம் ஹார்ட் பீட்டு உருவாகிறதுல பேஸ் மேக்கர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கார்டியாக் ரிதம் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த கார்டியாக் டிஷ்யூ டு ப்ரொடியூஸ் இட் ஓன் இம்பல்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு மெயின்டைன் ஹார்ட் பீட்ஸ். கார்டியாக் ரிதம் அப்படிங்கிறது அதாவது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கார்டியாக் டிஷ்யூ என்ன பண்ணுது, ஒரு விதமான இம்பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இம்பல்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து உருவாகுது. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆட்டோ ரிதமிசிட்டி ஆர் செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஹார்ட் பீட் வந்து உருவாகக்கூடிய அந்த செயலுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோ ரிதமிசிட்டி ஆர் செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The tissue which produces the electric current is called pacemaker. அந்த டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேஸ்மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். The pacemaker generate current for heart beats. இந்த பேஸ்மேக்கர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த கரண்ட் தான் வந்து ஹார்ட் பீட் உருவாக காரணமாக இருக்குது. நம்மளோட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கார்டியாக் டிஷ்யூ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விதமான இம்பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இம்பல்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் பேஸ் மேக்கர். அது இருந்தால் தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஹார்ட் வந்து நார்மலாக வந்து செயல்பட முடியும். ஸோ அதுதான் வந்து ஹார்ட் பீட்டை உருவாக்குது. இதுதான் நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம். இன் மேமலியன் ஹார்ட் த பேஸ் மேக்கர் இஸ் சைனோஏட்ரியல் நோடு. மேமலியன் ஹார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் மேக்கராக செயல்படக்கூடியது எது அப்படின்னா சைனோஏட்ரியல் நோடு. நம்ம எஸ்ஏ நோடுன்னு சொல்லக்கூடிய இந்த சைனோஏட்ரியல் நோடு தான் வந்து மேமலியன் ஹார்ட்டில் பேஸ் மேக்கராக செயல்படுது. மேமலியன் அப்படிங்கிறது வந்து பாலூட்டிகள். இன் ஆம்பிபியன்ஸ் ஹார்ட் த சைனோவெனோசஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் த பேஸ்மேக்கர். இப்போ ஆம்பிபியன்ஸுங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இருவாழ்விகள் தவளை, தேரை இதெல்லாம் வந்து இருவாழ்விகள். லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டரில் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பேஸ்மேக்கராக செயல்படக்கூடியது எது அப்படின்னா சைனஸ் வெனசஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் வந்து பேஸ்மேக்கராக செயல்படுது. அடுத்து சைனோஏட்ரியல் நோடு, அதாவது எஸ்ஏ நோடு தான் சைனோஏட்ரியல் நோடு. இஸ் ஏ ஸ்மால் strip of cardiac muscles with no fibers sited in the upper part of lateral wall of the right atrium just below the opening of superior vena cava. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஏட்ரியம் அப்படிங்கிறது அப்பர் போர்ஷன்லையும், வென்ட்ரிக்கிள் அப்படிங்கிறது வந்து கீழே லோயர் போர்ஷன்லையும் இருக்கும். ஸோ அப்பர் போர்ஷனில் ரைட் சைடில் சுப்பீரியர் வெனாக்காவுக்கு கீழே இருக்கக்கூடியதான் நம்ம சைனோஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கூட பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஏட்ரியம் சொல்லக்கூடியது. இது லெஃப்ட் ஏட்ரியம், இது ரைட் ஏட்ரியம். அதே மாதிரி இது வென்ட்ரிக்கிள், இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இப்போ வந்து எஸ்ஏ நோடுன்னு சொல்லக்கூடியது இதுதான் எஸ்ஏ நோடு, சைனோஏட்ரியல் நோடு. இதுக்கு மேலே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சுப்பீரியர் வெனாக்காவா இன்ஃபீரியர் வெனாக்காவான்னு சொல்லிட்டு இதே வாழ்வு இருக்கும். இங்கே மேலே இருக்கும் சுப்பீரியர் வெனாக்காவா, அதுக்கு கீழே தான் சைனோஏட்ரியல் நோடு இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனை தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கார்டியாக் மசில் செல்ஸ் வித்தவுட் கான்ட்ராக்ட் எலமெண்ட்ஸ். இந்த கார்டியாக் மசில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய தசை வந்து சோர்வடையாத ஒரு தசையாக இருக்கும். These cells are called P cells. இந்த செல்லை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா P cells அப்படின்னு சொல்கிறோம். அதாவது P cell தான் பேஸ் மேக்கர். These muscles fibers are continuous with the muscles fibers of atrium. இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த muscles fibers வந்து ஏட்ரியத்தில் ப்ரெசன்ஸாக இருக்குது.
SA node is innervated by vagus nerves and parasympathetic nerves. அதாவது vagus nerve அப்படிங்கிறது நம்ம cranial nerve சொல்கிறோம். இந்த cranial nerve அப்படிங்கிறது மூளையிலிருந்து வரக்கூடிய nerves. அண்டு வந்து parasympathetic nerves. இந்த நர்வெலாம் இந்த ரெண்டு நர்வும் என்ன பண்ணுது, இந்த சைனோ ஏட்ரியல் SA நோடு இருக்கு இல்லையா, அந்த SA நோட இனர்வேட் பண்ணது தூண்டுது. when the SA node is stimulated the heartbeat is accelerated. இப்போ SA node என்ன பண்ணுது, SA node stimulate ஆகுறதுனால SA node வந்து இந்த நர்வ்ஸ் என்ன பண்ணுது, இனர்வேட் பண்ணுது. தென் வந்து SA node என்ன பண்ணுது, ஹார்ட் பீட்டை ஆக்சலரேட் பண்ணுது. destructions of SA node stop heartbeat. இப்போ ஹார்ட் பீட் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா இப்போ SA நோடு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ SA நோடு வந்து அழிஞ்சாலும் அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே வந்து ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்து லோக்கல் கூலிங் ஆஃப் SA நோடு டிக்ரீஸ் த ஹார்ட் பீட் ரேட். இப்போ வந்து கூலிங்காக இருந்தது அப்படின்னா, கிளைமேட்ஸ் கூலிங்காக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சு போகுது, ஹார்ட் பீட் ரேட்டு குறையுது. இதே வந்து வார்மிங் கண்டிஷனாக இருந்தால், வார்மப்பாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. The SA node generate current at the rate of 70 to 80 per minute, average 72 per minute. இப்போ SA node அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணது இல்லையா. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு பெர் மினிட்டுக்கு வந்து 70 to 80 ஹார்ட் பீட் வந்து உருவாகும். ஆவரேஜாக வந்து 72 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் வந்து உருவாகுது பர் மினிட்டுக்கு. The impulse is conducted through the heart by the conductive system. Impulse conduction வந்து conductive system நடக்குது. The conductive system include எது வந்து conductive system-ஆக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். atrioventricular node, அதாவது AV நோடுன்னு சொல்லக்கூடியது atrioventricular node, bundle of His, right and left bundle of branches, Purkinje fiber. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். இந்த இருக்குது புர்கின்ஜி ஃபைபர். இது புர்கின்ஜி ஃபைபர் அப்படிங்கிறது இந்த ஏவி நோடுலேருந்து சென்ட்ரலில் ஒரு கோடு டார்க்காக வருது இல்லையா, அதுலேருந்து கிளேயாக பிரான்ச்சஸாக குட்டி குட்டியாக இருக்கா, இதுதான் வந்து புர்கின்ஜி ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஏவி நோடு, ரைட் அண்டு லெஃப்ட்டு பிரான்ச்சஸ், ரைட் அண்டு லெஃப்ட் பிரான்ச்சஸ். இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. இந்த பிரான்ச்சஸ் இது எல்லாம் சேர்த்தது தான் நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க, கண்டக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The AV node is sited at the apex of right atriums. இந்த AV node எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் ஏட்ரியத்தில் டாப் பகுதியில் இருக்குது, டாப்பில் மேலே இருக்குது. AV node is sited in the right posterior portions of intra-atrial septums. Impulse from SA node are conducted SA node சொன்னோம். அடுத்து AV node எங்கே இருக்குது, AV node is sited in the right posterior portions of the intra-atrial septum. right portions, right sideல மேலனா anterior, posteriorனா கீழே. ஸோ posterior portions of intra-atrial septum. atrial septத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்குது. எது AV node, அதாவது atrioventricular node. இதுதான் வந்து நம்ம ஏட்ரியம்னு ஃபுல்லாக சொல்கிறோம். இது மேலே வந்து ஆன்டீரியர் சொல்லுவோம், கீழே போஸ்டீரியர். ஸோ கீழ்ப்பகுதியில் இருக்கா ஏட்ரியத்தில், கீழ்ப்பகுதியில், அப்போ போஸ்டீரியரில் ஏவி நோடு வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. தென் வந்து த இம்பல்ஸ் ரீச் ஏவி நோட் த்ரூ 3 செட் ஆஃப் இன்டர்நோடல் ஃபைபர்ஸ். இந்த இம்பல்ஸ் வந்து 3 வகையான இன்டர்நோடல் ஃபைபர்ஸ் மூலம் வந்து ஏவி நோடை ரீச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியர் இன்டர்நோடல் ஃபைபர், ஃபைபர்ஸ் ஆஃப் Fachman. செகண்ட் ஒன் மிடில் இன்டர்நோடல் ஃபைபர்ஸ் ஆஃப் Wenchbach. தேர்ட் ஒன் போஸ்டீரியர் இன்டர்நோடல் ஃபைபர்ஸ் ஆஃப் Thorels. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நோடல் ஃபைபர்ஸ் மூலம் வந்து இம்பல்ஸ் வந்து ஏவி நோடை ரீச் ஆகுது. தென் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் SA நோடுன்னு சொல்லக்கூடிய சைனோஏட்ரியல் நோட். இன்டர்நோடல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது SA நோடுக்கும் ஏவி நோடுக்கும் இடையில் இருக்கக்கூடியது. இது வந்து ஆரிக்கிள். பண்டல் ஆஃப் ஹிஸ் வந்து இது இந்த இடத்துல கற்றையாக இருக்கக்கூடியது பண்டல் ஆஃப் ஹிஸ். பிரான்ச்சஸ் ஆஃப் பண்டல் ஆஃப் ஹிஸ் அப்படிங்கிறது
அந்த சென்டரில் டார்க்காக வரக்கூடியது. தென் வந்து புர்கின்சி ஃபைபர் அப்படிங்கிறது நாரிலை மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது புர்கின்சி ஃபைபர்ஸ் அண்டு வென்ட்ரிக்கல். கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து வென்ட்ரிக்கல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல் திஸ் internodal fiber originate from SA node, converse toward AV node and interdigitates with the fibers of AV node. இப்போ இன்டர்னோடல் ஃபைபர்ஸ் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்டர்னோடல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது இந்த சென்டரில் இருக்கக்கூடியதான் இன்டர்னோடல் ஃபைபர். இது என்ன ஆகுது அப்படின்னா எஸ்ஏ நோடுக்கும் ஏவி நோடுக்கும் இடையில ஒரு நம்மளோட 2 கையையும் கோர்த்து வணங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி 2 பக்கமும் சேர்ந்து பின்னி பிணைஞ்சிருக்கிறது தான் வந்து இன்டர்னோடல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The bundle of his arise from AV node. Bundle of his வந்து எங்கேருந்து உருவாகுது AV நோடில் உருவாகுது. AV நோட்லேருந்து உருவாகுது. ஸோ bundle of his அப்படிங்கிறது இந்த ஏவி நோடுங்கிறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. இங்கேருந்து தான் என்ன உருவாகுது பண்டல் ஆஃப் ஹிஸ் வந்து உருவாகுது. ஸோ இங்கேருந்து தான் இந்த டார்க்காக உருவாகிட்டு இருக்கு இல்லையா அதுதான் வந்து பண்டல் ஆஃப் ஹிஸ். It divide into right and left branches. They run on either sides of the interventricular septums. Interventricular septum அப்படிங்கிறது வென்ட்ரிக்குலை பிரிக்கக்கூடிய டிவைட் பண்ணக்கூடிய சென்டரில் உள்ள பார்ட்டை தான் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைடு 2 சைடும் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது தான் என்னது bundle of his அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈச் பிரான்ச் ப்ரொடியூஸ் மெனி புர்கின்சி ஃபைபர்ஸ். ஸோ இந்த பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸில் இருந்து புர்கின்சி ஃபைபர்ஸ் வந்து உருவாகுது. ஒன்னொன்றும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் ஆஃப் பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸில் இருந்தும் புர்கின்சி ஃபைபர்ஸ் வந்து குட்டி குட்டியாக உருவாகுது. The velocity of impulse is high in the Purkinje fibers and less in the AV node. அதாவது இம்பல்ஸோட வெலாசிட்டி இம்பல்ஸோட திசைவேகம் வந்து அதிகமாக இருக்குது எங்கே புர்கின்சி ஃபைபரில் கம்மியாக இருக்குது எந்த இடத்துல அப்படின்னா ஏவி நோடில். இந்த இம்பல்ஸ் வந்து புர்கின்சி ஃபைபர்கிட்ட போகும்பொழுது ஹையாகவும் ஏவி நோடு அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுகிட்ட போகும்பொழுது ஸ்லோவாகவும் நடக்குது. ஸோ இப்போ நம்ம இதோட வெலாசிட்டி பார்க்குறோம். இம்பல்ஸோட வெலாசிட்டி ஏட்ரியல் மசில்ஸ் ஃபைபரில் வந்து 30 சென்டிமீட்டர் பர் செகண்டுக்கு 30 சென்டிமீட்டர் போகுது. இன்டர்னோடல் ஃபைபரில் 100 சென்டிமீட்டர் பர் செகண்டு, ஏவி நோடில் 5 சென்டிமீட்டர் பர் செகண்டு, பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸில் 12 சென்டிமீட்டர் பர் செகண்டு, புர்கின்சி ஃபைபரில் 400 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ் அண்ட் வென்ட்ரிகுலர் மசில்ஸ் ஃபைபரில் 50 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ் போகுது. In abnormal conditions, the electrical activity of the heart is irregular or slower or faster. ஹார்ட்டோட அப்நார்மல் கண்டிஷனில் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இரெகுலராக இருக்கும், கம்மியாக இருக்கும் அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். த இரெகுலர் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் இஸ் கால்டு கார்டியாக் டிஸ்ரிதமியா ஆர் கார்டியாக் ஆர்ரிதமியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இர்ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த செயலுக்கு கார்டியாக் டிஸ்ரிதமியா ஆர் கார்டியாக் ஆர்ரிதமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When the heartbeat is too fast, it is called tachycardia. When the heartbeat is too low, it is called bradycardia. அதாவது ஹார்ட் பீட் வந்து எப்போதும் நார்மலாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான டிசீஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ரொம்ப ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா அது வந்து பிராடிகார்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ் மேக்கர் முடிஞ்சிடவும் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டீப்பாகவே பார்த்துருக்கோம். இதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதுமானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங். தேங்க்யூ.